வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பமுள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூவர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி அண்ணன், ஒரு டவுட். கும்ப லக்னத்திற்கு சுக்கிரன் லக்னத்தில் இருந்தால் அதிநட்பு ஸ்தானம் உச்சம் 100 மார்க்னா அதிநட்பு இன் கும்பம் ஹவு மெனி மார்க் அண்ணன்? நான் கால்குலேட் பண்ணி டிகிரி வைஸ் கால்குலேட் பண்ண 91% வருதா? ஓகே, உச்சமாக இருக்கிறது 100% அப்படின்னா இந்த நீச்ச பங்க ராஜயோகம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிளஸ்ன்னு போகும். ஆனா அந்த மாதிரி விஷயத்த நான் நோட்டீஸ் பண்றது இல்லை பிரதர். ஓகே, நம்ம எல்லாருக்குமே ஒரு தனித்துவம் இருக்கும்ல. இப்போ நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லுவேன், என்ன கொஞ்சம் பாலிஷ் பண்ணி என்கிட்ட இருந்து விஷயத்த கொஞ்சம் கழட்டி விட்டுட்டு எது நல்லா இருக்கோ அதுதான் நீங்க உங்களோட விஷயத்துல ஃபாலோ பண்ணுவீங்க. சரி, இந்த இடத்துல எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்துல சுக்கிரன் இருக்கிறது நல்லது, எந்த லக்னத்துக்கும். ஓகேங்களா? ஏன்னா சுபர் லக்னத்துல இருக்கலாம். லக்னத்துல சுபர் இருக்கும் பொழுது லக்னம் சுபத்துவமாகவும் எந்த ஆதிபத்தியமாக இருந்தாலும் கூட. அப்போ இந்த இடத்துல கும்ப லக்னத்துல சுக்கிரன் இருக்கிறது அட்டகாசமான தன்மை. ஓகேங்களா? இதற்கு அடுத்து சனி எங்க இருக்கிறாருன்னு பாருங்க. சனியும் கிட்டத்தட்ட ஒரு அளவுக்கு நல்ல அமைப்புகள்ல நட்பு ஸ்தானத்துல 6-8ல மறைகிறாருன்ற பட்சத்துல இன்னும் நல்ல தன்மை. இந்த 6ஆம் இடத்துலயும் 11ஆம் இடத்துலயும் சனி இருந்தா இதுல ஒரே மைனஸ் என்ன, 11ஆம் இடத்துல சனி இருந்தா லக்னத்தை பத்தி சுக்கிரனுக்கு எடுப்பாரு. இந்த இடத்துல லக்னாதிபதி பார்வையினாலும் கூட இந்த மாதிரி வரும். இப்போ முதல் தன்மை சுக்கிரன் சூப்பர். இது வந்து லக்னம்னு கொடுத்துட்டீங்க, லக்ன சுபத்துவம் வந்துருது. லக்னாதிபதி ஒருவேளை உச்சமாக இருக்கிறாருன்னா பரிவர்த்தனை ஆவாங்க, இதுவும் நல்ல தன்மை. ஆனா லக்னாதிபதி சனியா இருந்து உச்சமானாருன்னா ஒரு அதிக சுபத்துவ தன்மை தேவைப்படும். குருவின் பார்வையில் இருக்கிறது இந்த மாதிரியான தன்மையில வரும். இப்போ உங்களோட கேள்விப்படி பெர்சன்டேஜ்ல இந்த மாதிரி வரும்னாக்கா ஆரோகணம் அவரோகணம் கணக்கு உங்களுக்கு தெரியும். அது அந்த என்ன சொல்லுவாங்கன்னா ஒளியை நோக்கி உச்சத்தை நோக்கி போறாரா, உச்சத்தை நோக்கி போறாரா, உச்சத்துல இருந்து வெளியில நீச்சத்தை நோக்கி போறாரா என்ற தன்மை. இந்த மாதிரியான தன்மைகள்ல கிட்டத்தட்ட கும்பத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து ரொம்ப பலமா இருப்பாரு. ஏன்னா நட்பு ஸ்தானம் தடுக்கி விழுந்தாருன்னா அடுத்து உச்ச வீடு இந்த தன்மையில வந்துருவாரு. இந்த இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் பலமாக இருப்பாரு. சுக்கிரனின் வீடுகளும் பலமாக இருக்கும். இதுதான் இந்த உச்சனோட வீடுன்றோல உச்சத்தை நெருங்கிட்டு இருக்காரு. இந்த உச்சத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய வீடுகள் எந்த அளவுக்கான பலமானது அப்படின்றத ஒரு தன்மை வந்துடும். அப்போ பெர்சன்டேஜ் கணக்குன்னு எடுத்தீங்கன்னா நான் அது பாக்குறதே இல்லை பிரதர். இந்த மார்க்லாம் சமயத்தில் கேட்பாங்க, எனக்கு அந்த மார்க்லாம் போட தெரியாது இன்ன வரைக்கும். ஓகேங்களா? உங்க பிசினஸை எங்களோட இந்த லைவ் நிகழ்ச்சியில ப்ரோமோ பண்ணணுமா? கீழே இருக்கக்கூடிய புலனம் எண்களின் வழி எங்களை தொடர்பு கொள்ளுங்க. ஜாதகம் நல்லா இருக்கா, அட்டகாசமான ஜாதகங்க, பிறந்ததுல இருந்து அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லுவேன். இதுல கிட்டத்தட்ட 100% எடுத்துக்கிட்டீங்கன்னாங்க அந்த அந்த மீனத்துல சுக்கிரன் 100 அமைப்புகள்ல இருக்கிறாரு அப்படின்னாக்கா கண்டிப்பா இந்த இடத்துல 90க்கும் மேற்பட்டு தான் இருக்கணும். அப்போ இந்த இடத்துல மறுபடியும் பாத்தீங்கன்னா அப்படியே மைனஸ் ஆகும். 90 அப்படின்னு மைனஸ் ஆயிட்டு இருக்கும் மேஷத்துல இருந்து. இது ஒரு புது விஷயம் தான். ஆனாலும் இந்த இடத்துல அவர் நட்பு அதிநட்பு ஸ்தானத்துல இருக்கிறது சுக்கிரனுக்கு ரொம்ப நல்லது. லக்னத்தில் அவர் நிஷ்பலம் ஆனாலும் கூட அவர் சுபத்துவப்படுத்துவார் லக்னத்தை. கூடவே லக்னாதிபதியும் சுபத்துவம் ஆயிட்டாருன்னா அவயோக தசையில கூட நல்லா இருக்குங்க. நல்லா மீன்ஸ் என்னன்னா கெடுதல். சந்திர தசை ஒரு மாதிரியா நடந்துகிட்டு இருக்கா கூட கெடுதல்கள் பெருசா இருக்காது. நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு வெளியே தெரியாமலே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. யாருக்குமே தெரியாது நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு. பேச்சுவார்த்தையில இருக்கும். பேங்க் நீங்களும் அப்படியே சந்திர தசை முழுக்க ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி தன்மை இருக்குமே தவிர பெருசான அமைப்புகள் இருக்காது. ஆனால் சுக்கிரன் கும்பத்துல இருக்கிறது நல்லதுங்க. எல்லா கிரகத்தை ஆதிபத்திய விசேஷ கிரகம் லக்னத்துல இருக்கிறதை விட இல்லாம இருக்கிறது, அதாவது ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கிரகம் இருக்கிறத விட சுக்கிரன் புதன் மாதிரியான கிரகங்கள் மகர லக்னத்துக்குலாம் இருக்கிறதுலாம் உண்மையிலே லக்னத்துல இருக்கிறது நல்லது. பெர்சன்டேஜ் அமைப்புகள் எடுத்தீங்கன்னாக்கா ஒரு உச்சத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அமைப்புகள் இருக்கிறதெல்லாம் நல்ல தன்மைங்க. லக்னத்தில் சுக்கிரன் இருக்கலாம் எந்த இடத்துலயும். மார்க் அடிப்படையில நீங்க 95 கூட கொடுத்துக்கலாங்க. அந்த அளவுக்கு பலமாக இருப்பார். மீனத்துல இருக்கக்கூடிய மீனத்தை நெருங்கக்கூடிய சுக்கிரன். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.